ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக இந்த நாளிலே என்னை இங்கே நிற்க செய்த என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பட்சமாய் இந்த நாட்களிலே இங்கே அழைத்து என்னோடு தொடர்பு கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உங்களுடைய போதகர் ஐயா அவர்களுக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த கூட்டங்களிலே இந்த 3 நாட்களும் அற்புதமாக தேவ பிரசன்னத்தை நம்ம மத்தியிலே உணரச் செய்திருக்கிற அருமையான பாடல் குழுவினர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசையாய் நம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கோயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. கோயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். இந்த கரத்திலேயே படைக்கிறோம் சுவாமி. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அன்பு தகப்பனே, உம்முடைய கரத்திலே களிமண்ணை போல எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை உருவாக்கி அழகு பார்த்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு நபர் தன்னுடைய நண்பரை பார்க்க வேண்டும் என்று கிராம பகுதிக்கு சென்றிருந்தான். கிராம பகுதிக்கு சென்று அவனுடைய நண்பரோடு அவனுடைய வீட்டிலே உட்கார்ந்து பல மணி நேரமாக பேசிக்கொண்டே இருந்தான். பழைய கதைகளெல்லாம் பேச பேச திடீரென்று சாயங்காலம் ஆகிவிட்டது. அவனுக்கே தெரியாது, அந்த கடைசி பஸ், அவனுடைய ஊருக்கு போகிற பஸ்ஸை அவன் தவறவிட்டான். காலம் கடந்து போய்விட்டது. அதிக நேரம் பேசிவிட்டான். நண்பரிடத்தில் புலம்புகிறான். டேய், நான் கடைசியாக போக வேண்டிய அந்த பஸ் டைம் போயிடுச்சு, இனிமே என்ன செய்வேன்? நான் பட்டணத்துக்கு போகணுமே, நான் நாளைக்கு என்னுடைய வியாபாரத்தை பார்க்கணுமே, வழியே இல்லையே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்புகிற நேரத்தில் அவன் நண்பன் சொன்னான், கவலையே படாத, எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாட்டு வண்டி இருக்கு பாரு, ஒன்றும் கவலையே படாத, நீ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா அது கரெக்டாக உன்னை கொண்டு போய் பட்டணத்தில் சேர்த்துரும். உன்னுடைய தூக்கமும் கெடாது, ஒன்றும் கெடாது. நீ அந்த வண்டியில் ஏறி படுத்தினா போதும், நீ எழுந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய ஊர் தான் வந்திருக்கும். தினமும் போய் போய் பழக்கப்பட்டது என்று சொல்லி
அவனை நல்ல கன்வின்ஸ் பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டான். வண்டியும் புறப்பட்டுருச்சு. இவனும் உடனே இருந்த அந்த அசதியில் உடனே தூங்கிட்டான். தூங்கிட்ட பிறகு காலையில் ராத்திரியெல்லாம் முடிஞ்சிச்சு. காலையில் விடிஞ்ச உடனே எழுந்திரிச்சு பார்க்குறான். வெளியே பார்க்கும்போது பார்த்தா அவன் எந்த கிராமத்தில் இருந்தானோ அதே இடத்துல தான் இருக்கிறான். எங்கேயும் போனதாகவே இல்லை. கோபம் வந்துருச்சு பாருங்க அவனுக்கு. நேராக வீட்டுக்குள்ளே ஓடினான். அவனுடைய அந்த நண்பருடைய வீட்டுக்குள்ளே ஓடி, என்னடா செய்த நீ, இப்படி ஏமாத்திட்ட என்ன, இந்த வண்டியை நம்பிக்கையாக நான் ஏறி நானும் உடனே படுத்துட்டேன். ராத்திரியெல்லாம் போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் எங்கேயும் போக காணமே, உன் வீட்லேயே தான் நிற்குது, என்னதான் நடந்துச்சு அப்படின்னோடனே, இல்லை அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி வெளியே வந்தான் நண்பன். வெளியே வந்த அந்த நண்பன் அந்த வண்டியை பார்த்த உடனே, அட இதுதான் பிரச்சனையா, இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் இது நடந்துச்சுன்னு சொன்னான். என்னடா நடந்துச்சு என்ன, அதில் பூட்ட வேண்டிய 2 மாடுகளை, அந்த ட்ரைனிங்கான அந்த பட்டணத்துக்கு போகக்கூடிய அந்த மாடுகளை நான் பூட்டாமல் என்னுடைய செக்கில் ஓடுற, எண்ணெய் செக்கில் ஓடக்கூடிய, அந்த ஆயில் ப்ரெஸ்ஸில் ஓடக்கூடிய அந்த மாடுகளை நான் பூட்டிட்டேன், அந்த எருதுகளை நான் பூட்டிட்டேன். ஆகவே பழக்கம் போல் என்ன பண்ணிடுச்சு, அது எங்கேயும் போகாமல் சுற்றி அந்த இடத்துலையே வர ஆரம்பிச்சு, அதனால தான் உன்னுடைய வண்டி போகலன்னு சொல்லி அவன் சொன்னானான். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேக சமயங்களில் இப்படி தான் இருக்கிறது. எவ்வளவோ ஜெபித்து, எவ்வளவோ உபவாசித்து, எவ்வளவோ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு, எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்முடைய ஜெபங்களை செய்தாலும் சில சமயங்களில் கேட்கப்படாமல் இருக்கிறது. இது எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு காரியம்தான், அனுபவிக்கிற ஒரு காரியம்தான். இன்றைக்கு பட்சமாய் நாம் ஒரு 7 காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். இந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை என்கிறதுக்கான காரணங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் 7 காரியங்களை சொல்கிறேன். ஒருவேளை இதை விட அநேகமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறது, அல்லது நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது, நமக்கு விருப்பத்தகுந்த, நாம் விரும்புகிற அந்த பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இவைகள் காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலாவது காரியத்தை குறித்து சங்கீதங்களின் புத்தகம் 66வது சங்கீதத்திலே 18வது வசனம் அதற்கு பதில் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு, ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் என்று நாம் சொல்லும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஆண்டவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதே சங்கீதம் 65 அதற்கு முந்தின சங்கீதத்தை பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே ஜெபத்தை கேட்கிறவரே என்று அவருக்கு பெயர். அவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவரே என்று வேதம் கூறுகிறது. ஜெபத்தை கேட்கிற இந்த ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் கேட்க மாட்டார் என்றால், பாவம் உள்ளத்திலே குடியிருந்தால், அக்கிரம சிந்தை நம்முடைய உள்ளத்திலே, பாவத்தை இன்னுமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்போம் என்று சொன்னால், பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தைகள், அக்கிரம சிந்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாவத்திலேயே ஜீவித்து, பாவத்திலே உழன்று கிடந்து, இன்னும் அந்த பாவத்தை விட்டு விடுபடாமல், இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் வாழ்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் இந்த கூரையை கூட தாண்டாது. யோவான் 5வது அதிகாரத்திலே ஒரு முடவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். 38 ஆண்டுகள் அந்த பெதஸ்தா என்கிற குளத்திலே அவன் கிடந்தான். யோசித்து பாருங்க அவனுடைய பிரச்சனையே. அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்றேன்னா, அவரை குணப்படுத்துவதற்கு வந்து நின்று கொண்டிருக்கிற இயேசுவுக்கு வயசு அப்போ என்ன சொல்லுங்களேன், சுமாரா ஒரு 33, 32 இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவனுடைய வயதே 32, 33 இருக்கும்பொழுது இவனுடைய பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனை, 38 காலமாய் இருக்கிற பிரச்சனை. அவன் ஒருவேளை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை பார்த்து, உங்களுக்கு எப்படி இதை குணப்படுத்துறதுக்கோ இதற்கு
ஆறுதல் சொல்லவோ உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை, என்னுடைய பிரச்சனை உங்களுடைய வயதை விட பெரியது என்று கூட அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், அவன் குணப்பட்டான். குணப்பட்ட பிறகு நடந்த ஒரு காரியத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்த நாளிலே தேவாலயத்திலே ஆண்டவர் இவனை பார்க்கிறார். 14வது வசனம் இதை சொல்லுகிறது பாருங்க. குணப்பட்ட இவன் தேவாலயத்திலே இயேசுவை சந்திக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அடுத்த நாட்களிலே தேவாலயத்திலே இவனை சந்திக்கிறார். இவர்களுக்குள்ள என்ன பேச்சு இருந்திருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பார்ப்போம் என்று சொன்னால், என்னுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய வகையிலே நான் சொல்ல வேண்டும் என்றால், ஓ இங்கே தான் இருக்கியாப்பா, எங்க இருக்கிற, உன்னுடைய வீடு எங்க, என்னுடைய மேகசீன்ல உன்னுடைய சாட்சியை நீ போட்டுறியா, நான் ஒரு டிவி நிகழ்ச்சி நடத்துறேன், எனக்கு நீ என்னுடைய நிகழ்ச்சியில் நீ சாட்சியை சொல்லுவியா என்றெல்லாம் கூட பேசியிருக்கலாம். சரி விடுங்க, அந்த காலத்தில் டிவி இல்லை. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை ப்ரொமோட் செய்வதற்கு, அதை இன்னும் பிரபலப்படுத்துவதற்கு என்ன வேண்டும் என்றாலும் இவனை வைத்து செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்த காரியத்தை உற்று கவனிங்கள். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க, இவ்வளவுதான் சொல்றார். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஒரே ஒரு அட்வைஸ் தான் அவனுக்கு வேண்டியதெல்லாம், அந்த ஒரே ஒரு அட்வைஸ் தான். அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த அற்புதத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இனி இதைவிட மோசமான கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், பாவத்தை மன்னிச்சதுனால உனக்கு சுகத்தை கொடுத்துட்டேன், சுகத்தை நீ பெற்றுக்கொண்ட, இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ இந்த சந்தோஷத்தோடவே நீ தேவாலயத்திலே எப்படி இப்பொழுது நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அப்படியே நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதை நீ காக்க வேண்டும் என்று சொன்னால், நீ என்ன செய்ய வேண்டும்? இனி பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரே ஒரு அட்வைஸ். அருமையானவர்களே, பாவத்திற்கும் நாம் சில சமயங்களிலே படுகிற பாடுகளுக்கும் தொடர்பு உண்டு. நாம் கர்த்தருக்காக பாடுபடுகிறோமா அல்லது நான் செய்த தவறுகளுக்காக பாடுபடுகிறேனா என்கிறதை முதலாவது உணர்ந்து நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ரெண்டுத்தையும் கலந்து விட்டு, நான் என் பாவத்துக்காக, நான் செய்த அக்கிரமத்துக்காக அனுபவிக்கிற பாடுகளை எல்லாம் கர்த்தருக்காக நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி தங்களை யோபு என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. நான் செய்த பாவத்தை குறித்து நான் மனஸ்தாபப்பட்டு திருந்தவில்லை என்று சொன்னால், மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், மீண்டும் எனக்கு சில தாக்கங்கள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது காரணத்தை நாம் பார்க்கிறோம், பாவம் இருக்குமே என்று சொன்னால் ஜெபம் கேட்கப்படாது. இரண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்பது மத்தேயு 21வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 21 22வது வசனம். மத்தேயு 21:22 இந்த வசனம் இருக்கிறது. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசிக்காமல் நாம் எந்த நன்மையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் என்பது நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். அதை குறித்து தான் யாக்கோபு எழுதும் பொழுது, யாக்கோபு 1வது அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 1 6-8 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அருமையானவர்களே, அடிப்படையாக நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு காமன் நேம் இருக்கிறது என்று சொன்னால், நம்ம எல்லாரையும் பொதுவாய் ஒரே ஒரு பெயரை வைத்து நம்ம எல்லாரும் யார் என்று யாராவது கேட்கும் பொழுது ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் விசுவாசிகள். விசுவாசம் என்றால்
எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காணப்படாதவைகளையும் நம்புகிறது தான். தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். நம்பப்படுகிறவைகள். எதனால நம்புறோம்? பார்க்கிறதுனால அல்ல, காணாமலேயே நம்புகிறோம். எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் என்று சொன்னால் அது சற்று வினோதமான காரியம். ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் சாட்சியங்கள் எல்லாம் கையில் இருக்கணும். நானும் என்னுடைய உத்தியோகத்தின் காரணமாக கோர்ட்டில் போய் இந்த மாதிரி கூண்டுக்கு முன்னாடி நான் நிற்கிறது உண்டு. அப்பொழுது நாங்கள் குற்றப்படுத்துகிற பணியாளர் அங்கே இருப்பான். அப்பொழுது ஜட்ஜி கேட்பார்கள், எத்தனை முறை நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கன்னா, எனக்கு கூட வந்திருக்கிற என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு பெரிய பையை தூக்கிட்டு வருவார். நாங்கள் வேலூர்லேருந்து சென்னைக்கு கோர்ட்டுக்கு போகும்பொழுது அந்த பை இல்லாமல் நான் நீதிபதிக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஏன்னா கேட்கிற கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? இதை குற்றப்படுத்துகிறீர்களே, இவரை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்களே, என்ன எவிடன்ஸ் என்று சொன்னால், என் கையில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்தாதான் அது நிரூபிக்கப்படும். ஆனால் விசுவாசம் அதற்கு நேர் எதிர்மறையானது. எந்த எவிடன்ஸும் கிடையாது. பார்க்கிறதற்கு நீங்கள் கண்டு ப்ரூஃபை பார்ப்பதற்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் நம்புகிறோம். 41 ஆண்டுகளாக நான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை நான் ஒரு தரிசனத்திலேயோ இல்லை ஒரு கனவுலையோ அல்லது ஒரு வெளிச்சமாகவோ அல்லது அவருடைய சத்தத்தை ஒரு ஆடிபிள் வாய்ஸ் ஆகவோ நான் இந்த 41 ஆண்டுகளிலே நான் அனுபவித்ததே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. அநேக தேவ மனிதர்கள் பார்க்கிறார்கள், நானும் முயற்சித்திருக்கிறேன். ஆனால் ஏதோ தெரியவில்லை, எனக்கு அந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. அதனால் என்னுடைய விசுவாசம் சற்றும் குறைந்ததா? இயேசு இப்பொழுது என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்கிற உறுதியான விசுவாசம் இந்த 41 ஆண்டுகளும் என்னோடு கூட இருக்கிறது. என்றைக்கு நான் ஆண்டவராக இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ இன்று வரையிலும் அந்த விசுவாசத்திலே சற்றும் நான் தளர்ந்து போகவில்லை. விசுவாசம் உள்ள தேவ மனுஷர்களை குறித்து நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறார்கள். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசம் உண்டோ என்று சொல்லி தேட வேண்டிய ஒரு நிலை வரும் போல தெரியுது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷன் வாழ்ந்தார். இந்த ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட தேவ மனிதன் செய்த ஊழியங்களிலே 2400 பிள்ளைகளை கொண்ட அனாதை இல்லங்களை அவர் நடத்தி வந்தார். 2400 பிள்ளைகளை கொண்டிருக்கிற அனாதை இல்லங்கள். அவரை குறித்து அவருடைய சாட்சியில ஆச்சரியமாய் ஒன்றை எழுதுகிறார். நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன சொல்லுகிறார்? ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் நான் எதையும் கேட்டதே கிடையாது. 40 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்திலே இந்த அனாதை இல்லங்களை நடத்தி இருக்கிறார். அந்த 40 ஆண்டு காலத்திலும் கூட ஒரே ஒரு முறை கூட நான் யாரிடத்திலும் எதையும் கேட்டதே கிடையாது என்றார். அப்போ எப்படி அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று சொன்னால், அதுவும் அந்த ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு 150 முறை ஜெபிப்பாராம். சின்ன சின்ன ஜெபங்கள். என்ன ஜெபம்? 11 மணிக்கு வந்து சொல்லியிருப்பாங்களாம், அனாதைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மத்தியானம் உணவு கிடையாது, சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு 11 மணி அளவில் சொன்னாங்கன்னா, அங்கேயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு உணவு இல்லை சுவாமி, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன ஜெபம். எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகி அவர்கள் தீர்மானித்து அந்த உணவை அப்படியே இந்த அனாதை இல்லத்துக்கு அனுப்பி விடுவார்களாம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலமாக இந்த அனாதை இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலேயே அந்த அனாதை இல்லங்களை நடத்தினாராம். இன்றைக்கு பரிதாபமாக சூழ்நிலைகள் மாறிவிட்டது. தொலைக்காட்சியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பிரசங்கியார் வந்து அங்கே நின்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அவருடைய பேர் வருகிறதுக்கு முன்னாடியே அவருடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து, நீங்கள் காசு அனுப்புங்கன்னு சொல்லி. இதுதான் நமக்கு முன்னுதாரணங்களாக காணப்படுகிறது. அது பைபிள் கிடையாது. இந்த உதாரணங்கள் பைபிளின் பிரகாரமாக வாழ்கிறவர்கள் அல்ல.
we should get back to the Bible. மீண்டுமாய் வேதத்தின் அடிப்படையிலே வாழ்கிற மக்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற முன்னுதாரணங்கள் சரி கிடையாது. வேதத்தின் அடிப்படையிலே அவர்கள் தவறாய் வாழ்கிறார்கள். இதை உணர வேண்டும். பிளைண்டா அப்படியே நீங்க அந்த மாடல்களை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் வேதத்துக்கு எதிர்மறையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை திருத்துவதற்கு, இந்த உலகம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இதை திருத்துவதற்கு இந்த உலகத்தின் மையத்திலே தேவன் அவருடைய திருச்சபையை ஸ்தாபித்தார். உலகம் மாற வேண்டும் என்று சொல்லி சபையை அதன் நடுவிலே நாட்டினார். நம்மை பார்த்து இந்த உலகம் மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கமெல்லாம் இந்த சபை அவருடைய குணங்களை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறதுனால உலகம் கெட்டு கிடக்கிறதே, அந்த உலகம் இதை பார்த்து ஈர்க்கப்பட்டு மாறிவிடும் என்று சொல்லி நினைத்தார். துரதிருஷ்டவிதமாக என்ன நடந்தது தெரியுமா? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம்தான். உலகத்தை சாத்தான் கொண்டு வந்து திருச்சபைக்குள்ள நட்டு வைத்து விட்டான். இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்கள் தான் சபைக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர், ஒரு கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை விட்டு வெளியேறி விட்டால், ஒரு நாள் போயிடுறாரு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்படி நடக்க போறதில்ல, நீங்க விசுவாசமா இருக்கிற வரைக்கும் இருப்பாரு. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை விட்டு போய்விட்டார் என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த சபையிலே நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுடைய சபையினுடைய நிலைமை புரிந்துவிடும். உங்களுடைய பதில் பொதுவாக என்னவா இருக்கும் தெரியுமா? பெரும்பாலான திருச்சபைகளே எல்லாமே நடக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நடக்கிற காரியங்கள் அவ்வளவு வெகு குறைவாய் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள் ஏராளம். அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க போகிறதே கிடையாது. மூன்றாவது காரியம், ஏன் ஜெபங்கள் கேட்கப்படாது என்கிறதுக்கு 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 John chapter 5 and verse 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் காரியங்களை கேட்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். மத்தேயு 6வது அதிகாரத்தில் பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதில் தெளிவாக ஆண்டவர் நமக்கு அந்த ஜெபத்திலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற காரியம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் என்ன என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவருடைய ஜெபத்திலேயே ஒரு தவறான ஜெபத்தை செய்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு தான் செய்யக்கூடாத ஒரு ஜெபத்தை செய்தார். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே சிலுவையிலே மரிப்பதற்காக தான், தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக, தன்னை ஒரு நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறதற்காகவே தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் எல்லாரும் பிறக்கிறது இந்த உலகத்திலே வாழ்கிறதற்கென்று பிறக்கிறோம். ஆனால் அவர் வந்த நோக்கமே மரிப்பதற்காக வந்தார் என்று அவருக்கு நன்றாக தெரிந்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்கிறார், பிதாவே உமக்கு கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி ஒரு தவறான ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார். ஆனால் அது ஏன் தவறான ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், அதை தொடர்ந்து ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் அந்த ஜெபத்திலே கூட்டினார். என்ன சொன்னாரு? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தம் ஆக கடவுது. நெவர்தலெஸ் நாட் மை வில் பட் யோர் வில் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவரை ஒப்பு கொடுத்ததனால அந்த ஜெபம் தப்பித்தது. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்ன வேணும்னா ஜெபம் பண்ணுங்க, எதுக்கு வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு காலையிலேயே என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு BMW நிற்கணும்னா ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தையை மாத்திரம் கூட்டி சொல்லிடுங்க. என்னது?
நாளை காலையில் ஒரு BMW என்னுடைய வாசலுக்கு முன்பாக நிறுத்துங்க ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுதன் மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கரெக்டாக இருக்கும். அவருடைய சித்தத்தை நாடுகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 26:39 ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றிலும் எதை குறித்து நாம் ஜெபம் பண்ணாலும் உம் சித்தம் ஆக கடவுட்டும், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம் சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி நாம் முடிப்போமே என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான ஜெபமாக இருக்கும். நிச்சயமாய் அவருடைய சித்தத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார், அதில் சந்தேகமே இல்லை. நான்காவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்று சொன்னால், யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம், ஜான் சாப்டர் 15 and verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக அவலமான ஒரு நிலைமை என்னவென்றால், ஒரு பெரிய பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் பைபிளை முழுமையாக படிக்காமல் இருக்கிறார்கள். பைபிளை முழுமையாக ஒரு தரம் கூட படிக்காத விசுவாசிகள் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். எங்களுடைய மருத்துவமனையில் ஏராளமான டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நான் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு, ஒரு ஜெனரல் டாக்டர்கிட்ட போகிறேன், போயிட்டு டாக்டர் எனக்கு இந்த நெஞ்சு ரொம்ப வலிக்குது டாக்டர் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த டாக்டர் என்னை பார்த்து, நெஞ்சு வலிக்குதா, அந்த நெஞ்சை பற்றி அந்த சாப்டர் நான் படிக்காமல் விட்டுட்டேன், நான் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது அந்த செஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நெஞ்சை பற்றி நான் படித்ததே இல்லை, நான் அதை படிக்காமல் விட்டுட்டேன், நீங்கள் வேற யாராவது ஒரு டாக்டரை பாருங்க என்று ஒருவேளை அவர் சொல்வார் என்றால், அந்த டாக்டர் யாரு? அவருக்கு என்ன பேர் வைப்பேன் நான்? சொல்லுங்களேன் தைரியமா. போலி டாக்டர். ஏன்னா எல்லாத்தையும் படித்தவர் தான் டாக்டர். ஒரு பார்ட்டாக படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிளை கையில் வச்சுருக்காங்க. உபதியா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? அது எங்கே இருக்குது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு கேட்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பேர் என்ன? இப்போ சொல்ல மாட்டீங்களே, போலி கிறிஸ்தவர்கள். பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கு நிறையா இருக்குது, அதிர்ச்சிகள். உபதியா வந்து கை கொடுப்பாரு, வாங்க பரலோகத்துக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் யாருன்னு நான் கேட்கும்போது உபதியான்வார். அப்படின்னா யாருங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? என் பேரில் ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்குது பைபிளில், ஒரே ஒரு 4 பக்கம் தான் இருக்குது, 3 பக்கம் தான் இருக்குது, அதை கூட நீங்கள் படிக்கலையான்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, பைபிளை முழுமையாக கவர்லேருந்து கவர் வரைக்கும் படிக்கிறதுக்கு, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் படித்து முடிக்க எடுக்கக்கூடிய நேரம் 73 மணி நேரம் தான். சாதாரணமாக படிக்கக்கூடிய ஸ்பீடில் பைபிளை நம்ம படித்தோன்னா, இந்த பைபிளை ஒரு முறை படித்து முடிக்கிறதுக்கு 73 மணி நேரம் தான் ஆக போகுது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் பைபிளை படித்து முடிக்கலாம். ஆனால் அந்த பைபிளை படிக்காததுனால, கர்த்தருடைய வார்த்தை இன்னதென்று எனக்கு தெரியாததுனால, அவருடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், அவருடைய வார்த்தையை அறியாமல் நான் என்ன ஜெபத்தை செய்ய போகிறேன்? என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய வார்த்தையும் எனக்கு தெரியாது, அவருடைய சித்தமும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற வாழ்க்கையில எப்படி ஜெபங்கள் கேட்கப்படும்? நான் என்னத்தை ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய வசனத்திலிருந்து தானே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்களை வைத்துதானே நான் ஜெபிக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற வாக்குகள் என்ன என்பதையே நான் சரியா புரிந்து கொள்ளாமல் எப்படி என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்துவிடும் என்று சொல்லி நான் நினைக்க முடியும்?
அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்து கொள்கிறவருடைய உதாரணங்கள் எல்லாம் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு எச்சரிக்கையா. அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் போன பிலேயாம் தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய சித்தமே கிடையாது, முதலே சொல்லிட்டாரு போகாத. என்னாகமம் 22வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நம்பர்ஸ் சாப்டர் 22, அந்த கதை பெரிய கதை. அதில் சொல்லப்படுகிறது, இவன் முதல் முறை 8வது வசனத்தில் நான் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னான். அது வரைக்கும் கரெக்டாக இருந்தான். கர்த்தரிடத்திலிருந்து சித்தத்தை கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை சபிக்க வேண்டாம் என்று தெளிவாக சொன்ன பிறகு சில பிரபுக்கள் இன்னும் அதிகமாக அந்த மோவாபியர்கள் மத்தியிலிருந்து வந்தாங்கன்ற காரணத்தினால திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். திரும்ப ஆண்டவருடைய கையை முறுக்கி பார்க்குறான். ஆண்டவரே என்னை அனுமதிச்சிருங்க. ஆண்டவர் போனா போ அப்படின்னு சொல்லி விட்டார். அவன் போகிறதே ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் புறப்பட்டு போனதே ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவருக்கு பிடிக்காமல் போனதுனால அந்த ஒரு கழுதையின் மூலமாக இவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இவனுடைய கால் சுவரின் மீது உரசப்படுகிற ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவதூதனை பார்த்துருக்கணும், அவன் பார்க்கல. அவன் கண் அடைக்கப்பட்டு கழுதை பார்க்குது தேவதூதனை. என்ன அவல நிலைமை பார்த்தீங்களா? தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும், ஆனா இந்த சூழ்நிலையில கழுதை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுது. எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? நடந்தது என்ன? வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை பிரியமாய் நேசிக்கிற மக்களாய் நாம் இருப்போமா? இன்றைக்கு நம்மை கெடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் வந்துருச்சு. கோல்டன் டெக்ஸ்ட் கேலண்டர்னு ஒன்று வந்துருச்சு. அதில் தினமும் ஒரு வசனம். சில பேர் நினச்சிக்கிறதெல்லாம் என்னென்னா, அந்த வசனம் அப்படியே ஒரு குறி சொல் மாதிரி, அதை படிச்சுட்டு அதில் ஒரு வார்த்தை கிடச்சிச்சின்னா அந்த வசனத்தை வச்சு அந்த நாளை ஓட்டிடுவாங்க. அதற்கென்று நாம் அழைக்கப்படவில்லை. கோல்டன் டெக்ஸ்ட் கேலண்டரை பார்த்து வாழ்கிற விசுவாசிகளாக நாம் அழைக்கப்படவில்லை. சத்திய வசன புத்தகத்தை, இந்த முழு புத்தகத்தையும் நான் எடுத்து நம்ப வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்கள் இதில் 10,000க்கும் மேலே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இவைகளெல்லாம் அறியாமல் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஜெபம் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஜெபமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபித்தால் நமக்கு பதில் கிடைக்கும். 5வது ஒரு காரியம், ஏன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? இது ஒரு முக்கியமான காரியம். நாம் சொல்லுகிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இந்த ஒரு குறிப்பை மாத்திரம் தயவு செய்து மறக்காதீங்க. இது முக்கியமான ஒரு குறிப்பு. 5வது பாயிண்ட், மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம், மார்க் சாப்டர் 11 24-25 வசனங்களிலே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஜெபத்தினுடைய அடிப்படையிலே ஆண்டவர் போதித்து வரும் பொழுது, பிறரை நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நான் ஜெபிக்கிற அந்த ஜெப குறிப்பு என் வாயை விட்டு புறப்பட்டு போனாலும் கூட எனக்கு விரோதங்கள் இருக்கும் என்று சொன்னால், நாம் மன்னிக்காத ஒரு சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால், அதன் காரணமாக அந்த ஜெபம் ஆண்டவரிடத்திலே போய் சேருகிறது இல்லை. மன்னியாமையினால பல சரீர பிரச்சனைகள் வருகிறது என்று டாக்டர்களே சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விஞ்ஞான ரீதியாக டாக்டர்கள் கண்டுபிடித்திருக்கிற சில காரியங்கள் என்ன தெரியுமா? அநேக கட்டிகள், மனிதருடைய உடலில் ஏற்படுகிற அநேக கட்டிகளுக்கு காரணம் மன்னியாமை என்று சொல்லுகிறார்கள். நன்றாக என்னை கேளுங்கள், தயவு செய்து தப்பா எங்கேயும் போய் கோட் பண்ணிடாதீங்க. எல்லா கட்டிகளுக்கும் காரணம் கிடையாது, அநேக கட்டிகளுக்கு இதுதான் காரணமா, மன்னியாமை. வீணா அந்த பிரச்சனைகளை நாம் நம்மேல் வரவழைத்துக் கொள்ளுகிறோம். நான் நேற்று தினத்தில் சொன்ன வண்ணமாக என்னுடைய தகப்பனார் ஒரு போதகராக இருந்தார். சிஎம்சி மருத்துவமனையிலே, நான் பணியாற்றுகிற அதே மருத்துவமனையிலே 60களிலே 70களிலெல்லாம் அவர் அங்கே சாப்லனாக, அந்த சிற்றாலயத்தின் பிரிவிலே அவர் சாப்லனாக இருந்தார். அப்பொழுது இந்த 70களிலே ஒரு சமயம் அந்த சாப்பிள் உள்ள மத்தியான நேரத்தில் போகும் பொழுது ஒரு வயதான அம்மா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க.
அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக என்னுடைய தகப்பனார் பக்கத்தில் போய், அம்மா எதுக்கு அழுறீங்க என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்தையா, பெரிய நம்பிக்கை எனக்கு எப்படியாகிலும் குணமடைஞ்சிரும், என் பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்லி நான் வந்தேன். எனக்கு ஒரு விடாத ஜுரம், எனக்கு பிரச்சனை தீரவே இல்லை. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டாங்க. இப்போ கடைசியில் டாக்டரை இன்னைக்கு பார்த்தேன். டாக்டர் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, வேற ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதாங்க. அப்போது அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற கடமைப்பட்டிருக்கிற என்னுடைய தகப்பனார் அங்கே சாப்ளனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அம்மா உங்களுக்கு யார் மேலேனா விரோதம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஏதோ வெளிப்பாடு வந்த மாதிரி திடீர்னு முழிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் சொன்னார் அந்த வார்த்தையை. சொல்லும் பொழுது அவங்க திடீர்னு ஏதோ ஒரு ஷாக் அடித்த மாதிரி எழுந்துச்சு, ஐயா நானும் என் சகோதரியும் சொத்து விவகாரத்தில் எங்கள் அப்பா சரியாக பிரித்து கொடுக்காததுனால அந்த பிரச்சனையில் கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அவங்ககிட்ட அதை சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்கும்போது வேக வேகமாக ஒரு சகோதரி வந்து கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா இந்த சகோதரி, ஐயா என்ன தெரியுதா ஐயா அப்படின்னு. ஆமாம் நேற்று பார்த்தேனே உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேனே, சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்? ஐயா என் ஜுரம் விட்டுருச்சியா. என்னம்மா மாத்திரை எடுத்தீங்க, எப்படி விட்டுச்சு அப்படின்னு எங்கள் அப்பா கேட்கும்போது, நான் எந்த மாத்திரையும் தான் எடுக்கல, நான் உங்களுக்கு சொன்னேனே டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல, எந்த மருந்தும் எனக்கு கொடுக்கல அவங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்க சகோதரி கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னீங்க. நான் உடனே சாயங்காலம் வீட்டுக்கு போனவுடனே ட்ரங்க் கால் புக் பண்ணி என்னுடைய சகோதரியை லைனில் இழுத்து 1/2 மணி நேரம் நாங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் பேசி ஒருத்தர் மன்னிச்சு விட்டு கொடுத்து அழுது ஜெபித்து நாங்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஜுரம் விட்டுருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் ஒன்று நடந்திருந்தது. மன்னியாமையினால அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியம். அருமையானவர்களே, சொல்லுவாங்க, ஒரு பக்தன் சொல்லுகிறார், மன்னியாமை எப்படி என்றால் விஷத்தை நான் குடிச்சிட்டு என்னுடைய விரோதி செத்துருவான்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கிற மாதிரி கணக்கு மன்னியாமை. நான் மன்னிக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் விஷம் குடித்து என்னுடைய விரோதி சாவான்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கிறது தான் மன்னியாமை என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யார் அந்த மன்னியாமையினால் பாதிக்கப்படுறாங்கன்னா நான் தான். விட்டு கொடுக்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய குணம். அது நம்முடைய அடிப்படை விசுவாசத்தில் இருக்கிறது, மன்னிக்கிற தன்மை. மன்னிக்காமல் என்னை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. அத்தகைய விரோதங்களை நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். கொடூரமான காரியங்கள் எல்லாம் மன்னித்தவர்களை நான் அறிவேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆப்பிரிக்கா கண்டத்தில், அந்த மேலே ஆப்பிரிக்காவுடைய அர்ஜென்டினா என்று சொல்லப்படுகிற அல்ஜீரியா என்று சொல்லப்படுகிற நாட்டில் ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிறார். அவர் ஒரு பாஸ்டர், இஸ்லாமிய சகோதரராக இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு பாஸ்டராக இருக்கிறார். அவரை நான் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் சந்தித்த பொழுது, ஊழியம் எப்படி இருக்கிறது, கடினமாக இருக்கிறதா, அங்கே நிறைய உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதா, இஸ்லாமிய தேசமாச்சே எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டம் பிரதர், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு உண்டு என்று சொன்னார். என்ன என்று விவரமாய் கேட்டபொழுது அவர் சொன்னார், அவருடைய ஒரே 14, அவருடைய பேர் நூருதீன் சொன்னார், என்னுடைய ஒரே 14 வயது மகளை கொன்று விட்டார்கள் என்று சொன்னார். 14 வயது மகளை கொன்றுட்டாங்களா? அப்போ நீங்கள் ஊழியத்தை எங்கே செய்கிறீங்கன்னு கேட்டேன். அதே இடத்துல தான் செய்கிறேன்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, விவரமாக சொல்லுங்கண்ணே. 14 வயது மகளை பட்ட பகலில் விரோதத்தினால, இவர் கிறிஸ்தவராக போதகராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால உபத்திரவப்படுத்தி சாகடிச்சது பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கேஸ் நீதிமன்றத்தில் வந்திருக்கு. நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்த பொழுது அது ஒரு சென்சேஷனல் கேஸ்ன்றதுனால, பரபரப்பான ஒரு நிலவரம் அங்கே இருந்ததுனால எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. அந்த கோர்ட்டில் அந்த கடைசி தீர்ப்பு வழங்கப்பட போகிற நாள். இந்த ஊர் மக்கள் ஏராளமாக இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். ஒரு கூண்டிலே அந்த கொலைகாரனை நிறுத்தி விட்டார்கள். ஒரு கூண்டிலே நூருதீன் என்னுடைய நண்பர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஜட்ஜ் சொல்லுகிறார், நீதிபதி சொல்கிறார், வழக்கு முடிந்து விட்டது, இன்றைக்கு தீர்ப்பை சொல்லுகிறேன். இவர்தான் உங்களுடைய மகளை கொன்றார், இவருக்கு நாங்கள் கொலை தண்டனை விதித்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு நூருதீனை பார்த்து, என்னுடைய
நண்பர் நூறுதீனை பார்த்து நீதிபதி சொல்கிறார், உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுகிறீர்களா என்று சொல்லி கேட்டாராம். பைபிளை சுமந்து கொண்டிருந்த என்னுடைய நண்பர் சொல்லியிருக்கிறாரு, நீதிபதி அவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவன். என்னுடைய பைபிள் சொல்லுகிறது என்னுடைய விரோதிகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமா, அவர்களை நான் விட்டு கொடுக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை நான் நேசிக்க வேண்டும் என்று என்னுடைய பைபிள் சொல்லுகிறது. இவரை மனதார நான் நேசிக்கிறேன், இவருக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அங்கேயே அவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த நீதிபதியினுடைய அந்த மன்றத்தில் இருந்த அநேகர் இயேசுவை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அவர் சொன்னார், 45 மசூதிகள் இருக்குதான் அவருடைய ஊரில், இவருடைய ஒரே ஒரு திருச்சபை நடுவில் இருக்குதான். ஆனால் 45 மசூதிகள் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை விட எல்லாத்தையும் கூட்டி சொன்னால் கூட அதை விட அதிகமான மக்கள் இவருடைய சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மன்னிக்கிற தன்மை, கசப்புகள் நம்முடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்றும் இருக்காது, ஜெபங்கள் எதுவும் கேட்கப்படாது. பல நாட்களாக உங்களுக்கு கேட்கப்படாத ஒரு ஜெபம் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வீட்டுக்கு சென்று யாரிடத்தில் பேசாமல் இருக்கிறீர்கள்? எதற்காக பேசாமல் இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு அது சித்தமானது அல்ல. அவரிடத்திலிருந்து உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பை அவரிடத்தில் சொல்லுங்கள். 6வது குறிப்பு, எதற்காக ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்றால், யாக்கோபு நிருபத்தினுடைய 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். மோட்டிவ்ஸ், என்னுடைய எண்ணங்கள் சரியில்லை. அவன் பிள்ளை டாக்டர் படிக்கிறான், அதனால என் பிள்ளைக்கு டாக்டர் சீட் வரணும். அவங்க அந்த வீடை கட்டி முடிச்சிட்டாங்க, அதனால நான் வீடை கட்டி முடிக்கணும் ஆண்டவரேன்னு சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அவங்க அந்த புது கார் வாங்கியிருக்காங்க, அதை விட ஒரு சிறந்த கார் நான் வாங்கணும் ஆண்டவரே, அவங்கள விட நான் சிறப்பாக விளங்கணும், கேட்கப்படாது. என்னுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது? நான் வாசிக்க கேட்ட அந்த வசன பகுதி லூக்கா 18வது அதிகாரத்தில், பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி எல்லாம் நான் இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். ஒரு தவறான ஜெபம். இவங்கள விட நான் நல்லவன், அதனால எனக்கு ஜெபம் பதில் அளிக்கப்பட வேண்டும். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை, நான் சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறேன், நான் தசமபாகம் கட்டுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் நல்லவன், அதனால என் ஜெபம் கேட்கப்படணும்னா அது தவறான எண்ணம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று கற்பனை செய்து பார்த்தா, பரிசேயன் இங்கே உள்ள வந்துட்டான், இங்கே வரைக்கும் வந்துட்டான். பரிசேயன் வந்து சொல்கிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசம் செய்கிறேன், தசம்பாகத்தில் எல்லாத்துலேயும் தசம்பாகம் கொடுக்குறேன், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இந்த ஆயக்காரனை மாதிரி நான் இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். ஆயக்காரன் தூரத்திலே நிற்கிறான், சர்ச்சுக்குள்ளே கூட வரல, தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்தை பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு வெட்கமாக இருக்குது, தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அங்கே புலம்புறான். சர்ச்சுக்கு வெளியே, தேவாலயத்துக்கு வெளியே. பரிசேயன் உள்ளவே வந்துட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் அல்ல, இவன் என்று ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவர் எங்கே இருந்திருக்கார் அப்போ? அந்த டைமில் பேசும் பொழுது அங்கே இருந்திருக்கார். அவன் பக்கத்தில் நிற்கிறார், இவன் பக்கத்தில் இல்லை. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், அவன் அல்ல, இவன் என்று தன் பக்கத்தில் இருக்கிற இவனை பார்த்து சொல்லுகிறார், ஆயக்காரனை பார்த்து சொல்லுகிறார். அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய மோட்டிவ்ஸ் எப்படியாக இருக்குது? நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது? மற்றவரை விட நான் சிறந்து விளங்க வேண்டும் என்கிறதற்காக இருக்கிறதா?
ஒரு பொறாமையின் காரணத்தினாலே உங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறதா? கம்பேரிட்டிவா நீங்க மற்றவங்களை பார்க்கலாம் சிறந்து விளங்கணும்னு சொல்லி அதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கறது ஆண்டவருக்கு சித்தமானதே கிடையாது. ஒரு அதிருப்தியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். ஒப்பிட்டு பார்த்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியே தராது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவில்லை. அவ்விதமாக உங்களுடைய ஜெபங்கள் இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக பதிலே கிடைக்காது. உங்களுடைய எண்ணங்களை சரிபாருங்கள். எதற்காக நான் கேட்கிறேன்? ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்கிறேனா? ஊழியத்தின் மேன்மைக்காக கேட்கிறேனா? சபையினுடைய வளர்ச்சிக்காக கேட்கிறேனா? என்னுடைய குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமைக்காக நான் கேட்கிறேனா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்காக, நான் ஒரு சாட்சியாய் விளங்குறதுக்காக கேட்கிறேனா? அல்லது அவனை விட நல்லா இருக்கணும், இவனை விட நல்லா இருக்கணும், அதை விட நான் நல்லா செய்யணும், இவனை விட நான் நல்லா செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. எதற்காக அந்த ஜெப விண்ணப்பம்? எதற்காக? உடைய எண்ணங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் உடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது சகோதரிகளுக்கு அல்ல, இது வெறும் சகோதரர்களுக்கு மட்டும்தான். அதனால சகோதரிகள் கொஞ்ச நேரம் காதை அடைச்சிருங்க. இப்படி சொன்னாதான் நல்லா ஒத்து கேட்பாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் சகோதரர்களுடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்று பிரத்யேகமாக நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களுக்கு என்று மாத்திரம் அங்கே பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, அப்படியே சொல்றாரு கண்டிஷன், உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறானபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அநேக சகோதரர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் மனைவிய வேலைக்காரி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சமைப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் தான் மனைவி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். கனப்படுத்துகிறது கிடையாது. பைபிள் சொல்லுகிறது மனைவியை கனப்படுத்த வேண்டும். என்னைக்கு உங்களுடைய மனைவிக்கு நீங்க கடைசியா காஃபி போட்டு கொடுத்தீங்க? ஐயோ, நான் போய் அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கிறதா? கனம் பண்ணாமல் இருந்தால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. அருமையானவர்களே, மனைவியை கனப்படுத்தும்படியாக நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. எதற்காக சொல்லுகிறது என்றால், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதுக்கு ஒரு தடை இல்லாதபடிக்கு, அந்த தடையை நீக்குவதற்கு நீங்கள் உங்கள் மனைவிகளை கனப்படுத்த வேண்டும். மனைவியை கனப்படுத்துகிற புருஷன், புருஷனை கனப்படுத்துகிற மனைவி இருந்தால்தான் அது நாம் பாட கேட்டோம் அல்லவா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் ஒன்று உண்டு. அங்கே ஒரு கண்ணியம் இருக்கும், ஒரு கனப்படுத்துதல் இருக்கும், ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறது இருக்கும். மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வசனத்தை மாத்திரம் பேசுகிற சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இசைந்திருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற வசனங்களை எல்லாம் அவர் பைபிளை விட்டே நீக்கி விடுவார்கள். ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட கனப்படுத்துகிற ஒரு கணவனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை நீக்கப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஜெபத்தை குறித்து ஏராளமாய் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற இந்த ஜெபத்தை குறித்த இவ்வளவு ரகசியங்களை திருச்சபை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால ஏராளமாக நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம். சபையாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதை இழந்திருக்கிறோம். குடும்பமாக அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து நிற்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். சமீப காலத்தில் நான் சென்னையிலிருந்து வேலூருக்கு இரவு நேரத்தில் காரை ஓட்டி கொண்டு வரும் பொழுது நான் பார்த்த ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அந்த சாலையிலே நான் அதை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர அருவருப்பாகிவிட்டது. ஒரு வாகனமும் கூட சரியாக அவர்கள் ஓட்ட வேண்டிய விதத்திலே வாகனத்தை ஓட்டவில்லை. தெளிவாக அந்த ரோட்டின் ஓரத்திலே சிக்னல் போட்டிருக்காங்க, சைன் போர்ட்ஸ் இருக்குது. என்னது? கனமான வாகனங்கள், ஹெவி வெஹிக்கிள்ஸ் கீப் லெஃப்ட் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கிறது.
கனமான வாகனங்கள், லாரிகள், ட்ரக்குகள், பஸ்ஸுகள் எல்லாம் லெஃப்ட் சைடு வரணும், வேகமாக ஓட செல்லக்கூடிய கார்கள் எல்லாம் ரைட் சைடில் போயிடலான்னு சொல்லி அதுக்கு தெளிவாக சைன் போர்டு போட்டும் கூட கனமான வாகனங்கள் அத்தனையும் ரைட் சைடில் தான் போயிட்டு இருக்கு. என்னால் ஓவர்டேக் பண்ணவே முடியல, என்னால் வேகமாக போகவே முடியல. என்னுடைய கார் மெதுவாக செல்ல வேண்டியது. காரணம் என்னவென்றால் வேகமாய் மெதுவாய் செல்லுகிற வாகனங்கள் வலது பக்கத்திலே சென்று கொண்டிருக்குது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி போகிறார்கள்? எனக்கு உடனே புரிந்தது. இந்த வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்கு அந்த சைன் போர்டில் எழுதப்பட்டிருக்கிற ஆங்கில வாசகம் புரியவும் புரியாது, அது என்னன்னே அவங்க பார்க்க முடியாது. வடநாட்டிலிருந்து வராங்க, படிக்காதவர்களாக வாகனங்களை ஓட்டுகிறார்கள். இந்த போர்டில் ஆங்கிலத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிக்னல் அவர்களுக்கு புரியாததுனால அவர்கள் தங்களுடைய வாகனங்களை தவறாக ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, திருச்சபையிலே இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய கோட்பாடுகள் என்ன என்பதை, அவர் கொடுத்திருக்கிற குறிப்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் ஜெபம் செய்வோம் என்றால் அவருடைய அந்த ஜெபத்திற்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற வல்லமை. ஒரு பக்தன் சொல்கிறார், prayer is the arm that moves the arm of God. மீண்டும் சொல்லுகிறேன், prayer is the arm that moves the arm of God. ஆண்டவருடைய கரத்தையே அசைக்கக்கூடிய ஒரு கரம் இருக்கும் என்று சொன்னால் அது ஜெபம். ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளாததனால்தான் பல அவலமான நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்தோனேஷியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல் உருவானது. அதனுடைய அந்த கதையை வாசித்து கொண்டிருந்தேன். உண்மை சம்பவம். ஒரு சபையில், அது இஸ்லாமிய நாடாக இருக்கிறபடினால இஸ்லாமியர் 4 இஸ்லாமிய சகோதரிகள் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களால பேச முடியாது, எங்கும் போய் பகர முடியாது, எங்கும் தெரிவிச்சுக்க முடியாது. ரகசியமாக அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். எங்களுடைய நாட்டில் ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, எங்களுடைய புருஷன்மார்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் தெரியணும் என்று சொல்லி இந்த 4 சகோதரிகள் மாத்திரம் ரகசியமாக ஜெபித்து 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 கடைசியில் அந்த அரசாங்கமே ஒத்துக்கொண்டு ஒரு மிஷினரியை அந்த பகுதியிலே போட்டார்கள். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கர்த்தரை துதித்தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் கேட்டப்பட்டது, எங்களுக்கென்று ஒரு மிஷினரி அனுப்பி இருக்கிறீரே, இப்பொழுது எழுப்புதல் உருவாகுவதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. ஒரு நாள் அந்த மிஷினரியினுடைய வீட்டுக்கு 3 பேர் முகமுடியோடு கூட துப்பாக்கி முனையில் வந்து நேராக அந்த ஆளை கூப்பிட்டாங்க. அந்த மிஷினரியை கூப்பிட்டு சுட்டு சாகடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த 4 சகோதரிகளுக்கு பயங்கர வேதனை. இவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு மிஷினரி அனுப்பி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி விடாம திரும்ப ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க, ரகசியமாக கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, மறைந்திருந்து ஜெபிக்கிறாங்க. மீண்டுமாய் அந்த மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து, அதே மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து மற்றும் ஒரு மிஷினரி அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டவுடனே இவங்களுக்கு திரும்ப ரொம்ப சந்தோஷம். ஊழியம் திரும்ப தொடங்க போது, ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் காலையில் அந்த மிஷினரியுடைய கதவை தட்டுறாங்க. 3 பேர் முகமுடியை போட்டுட்டு துப்பாக்கி முனையில், யார் நீ என்று கேட்கும் பொழுது இன்னார் என்று சொன்னார். இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன், இந்த மிஷினரி நான். தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க. அவர் நினைச்சாரு, ஒரு மேடையில் வச்சு ஜனங்களுக்கு முன்பாக வச்சு என்னை சிறைச்சேதம் செய்ய போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஜீப்பில் எங்கேயோ போகிறாங்க, இவருக்கும் முகமுடி போட்டாங்க. எங்கே போகிறாருன்னே தெரியல. ரொம்ப தூரம் போகிறாங்க. நிச்சயமாக இவருக்கு முடி வந்துருச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சாங்க. தரையில் உட்கார வச்சு முகமுடியை கலட்டினாங்க. கலட்டி பார்த்தா 3 பேர் துப்பாக்கி முனையில் நின்றுருக்காங்க. 900 ஆண் மக்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். துப்பாக்கி முனையில் ஒருத்தர் இந்த மிஷினரியை பார்த்து சொன்னார், நான் கேட்கிறதுக்கு பதில் சொல். சில மாதங்களுக்கு முன்பாக உன்ன மாதிரியே ஒருத்தர் வந்திருந்தார், அவரை தெரியுமா உனக்கு? ஒரு மிஷினரி என்று சொன்னார். ஆமாம் தெரியும், எங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து தான் வந்தார். இதோ நான் தான் இந்த துப்பாக்கியை வச்சு தான் அவரை சுட்டு சாகடித்தேன். ஆனால் நான் சுட்டு சாகடித்த அந்த நிமிடம் முதற்கொண்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்களே 900 ஆண் மக்கள், இவங்களுக்கு யாருக்குமே ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது. யாராலையும் சரியா தூங்க முடியல. இது என்ன ரகசியம்னு எனக்கு தெரியல. இதற்கு உனக்கு விமோச்சனம் இருந்துச்சுன்னா நீ சொல்லு, உன்னை விட்டுறேன். இல்லைனா இதே துப்பாக்கியால் உன்னையும் நான் சாகடிச்சிருவேன் என்று சொல்லி அவர் மிரட்டினார். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எழுந்து மைக்க பிடிச்சி அந்த 900 ஆண் மக்களுக்கு முன்பாக
ஆண்டவராகிய இயேசுனுடைய அன்பை குறித்தும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அவருடைய வல்லமையை குறித்தும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அவருடைய வல்லமையை குறித்தும் ஏராளமாய் பேசி முடித்து ஜெபத்திலே அவர்களை நடத்தி, இனி உங்களுக்கு அந்த தூக்க கஷ்டமே இருக்காது, ஒரு சமாதானம் உங்களுடைய உள்ளத்திலே வருகிறது என்று சொன்ன பொழுது அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 4 இஸ்லாமிய பேச முடியாத வெளியே வர முடியாத சகோதரிகளால் இப்படி ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருக்க முடியும்னு சொன்னால், உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகளானாலும் சரி சகோதரர்களானாலும் சரி, இந்த ஆலயத்தை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அவருடைய காரியங்களுக்காக ஜெபத்திற்காக இரவு ஜெபங்களுக்காக ஏதோ டைம் பாஸ் பண்ணுகிறதுக்காக அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு எப்படியோ போனோம், எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியா பரலோகத்துக்கு போனால் போதும், பரலோகத்துக்கு மாத்திரம் போகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் சாகணும். அப்படின்னா நான் 41 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்துருக்கணும். அதற்காக ஆண்டவர் நம்மை வைக்கவில்லை. சபைக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும், விசுவாசிகள் வளர வேண்டும். 1ஆம் கிளாஸ்லேயே இருந்து பைபிளையே இன்னும் படிக்காமல் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அதை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நான் முதிர்ச்சி அடைந்து விசுவாசத்தில் வளர்ந்து தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாய் நாம் வாழ வேண்டும். அப்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்படியாக கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இந்த நேரத்திலும் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு கொயவனை போல ஆண்டவரே எங்களை எடுத்து பண்படுத்துங்க சுவாமி, உடைத்து எங்களை உருவாக்கும் சுவாமி, எங்களை நாங்கள் தருகிறோம் சுவாமி, உம்முடைய கரத்திலேயே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. களிமண்ணாய் நீர் எங்களை எடுத்துக்கொள்ள சுவாமி, எங்களை உம்முடைய கருவிகளாக ஜெப வீரர்களாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைத்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே தருகிறேன் உம் கரத்தில். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே தருகிறேன் உம் கரத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஏனோதானோ என்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே.
4 இஸ்லாமிய சகோதரர்கள் இவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், எங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ வசதிகள், எவ்வளவோ தருணங்கள், எவ்வளவோ இடங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அலட்சியமாய் ஏதோ பேரளவிலே நாங்கள் செய்து கொண்டிருந்தோமே சுவாமி. ஒரு சுவையாய் ஒரு விசையாய் மனமிறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கென்று என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறேன். என்னை கொண்டு எதையாகிலும் செய்யும் ஆண்டவரே, எதையாகிலும் செய்யும் ஆண்டவரே. இந்த சபைக்காக, இந்த பட்டணத்துக்காக, இந்த மாநிலத்துக்காக, இந்த தேசத்துக்காக ஆண்டவரே, என்னை கொண்டு எதையாகிலும் செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய ஜெபத்தையும் கேட்க விரும்புகிறார். விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. வந்திருந்த உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாக பேர் பேராக நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். 3 நாட்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்கம் இல்லாதபடிக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சையை நட்டதற்காக நன்றி ராஜா. வந்த அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய தனிப்பட்ட தேவைகள், அவருடைய சரீர தேவைகள், அவருடைய ஆண்டவரே சுகவீனங்கள், அவருடைய குடும்ப தேவைகள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய பிள்ளைகளை குறித்த கஷ்டங்கள், ஆண்டவரே கணவன் மனைவியை பற்றிய பிரச்சனைகள், ஆண்டவரே கணவன் ஆண்டவரே ஒருவேளை குடிப்பழக்கம் அல்லது கெட்ட பழக்கங்களினாலே குடும்பத்தை சீர்கேடாக நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மனைவியினுடைய ஜெபத்தினாலே ஆண்டவரே புருஷனை நீர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர். மனைவியினுடைய அந்த ஜெபத்தினாலே ஆண்டவரே திருச்சபையை நீர் ஆண்டவரே உருவாக்க வல்லவராய் இருக்கிறீர். ஸ்திரீகளுடைய ஜெபத்தினாலே, சகோதரர்களுடைய ஜெபத்தினாலே ஆண்டவரே திருச்சபைக்கு ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதங்களை நீர் வைத்து காத்திருக்கிறீரே, அதை வெளிப்படுத்துவீராக. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தெளிவுபடுத்துவீராக சுவாமி. இவர்களை கொண்டு நீர் செய்யவிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் அவருடைய வசனத்தின் மூலமாக பைபிளை படிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை வரட்டும் சுவாமி. ஜெபத்திற்கான ஒரு வாஞ்சை வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒரு ஏக்கமும் தவிப்பும் உடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்குள்ளாக உருவாகட்டும் சுவாமி. அப்படியாய் நீர் செய்கிறதற்காக நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் வெறுமனே திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. பெரியவர்கள் முதல் கொண்டு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் தடைகளை நீக்கி போடும் ஆண்டவர். ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். இப்பிள்ளைகளை நடத்துவீராக, காத்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.